தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காட்டுமன்னார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் அரசு பேருந்துகளில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். அரசு பேருந்தின் படிக்கட்டுகளில் தொங்கியவாறு மாணவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறதா? இது பற்றி விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பிலிருந்து கூடலை ஆற்றோர் செல்லும் அரசு பேருந்து பள்ளி நேரத்தில் சென்று கொண்டிருந்தது. இதில் சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள், பொதுமக்கள் பயணம் செய்து வருகின்றனர். இந்த அரசு பேருந்தில் பேருந்து படிக்கட்டில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் கால்கள் சாலையில் தரையில் ஓட்ட தொங்கிக் கொண்டு பயணம் செய்தது காண்போரை அச்சத்தில் ஆக்கியது. மேலும் இது போன்ற செயல்களில் மாணவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதுபோல காட்டுமன்னார் கோயில், சேத்தியாத்தோப்பு மற்றும் கோணகிரி பகுதிகளிலும் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி கால்களை தரையில் தேய்த்து உயிருக்கு ஆபத்தான சாகசங்கள் செய்து பயணம் செய்கின்றனர். இதனை அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்து அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பரப்பி வருகின்றனர். இப்போது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இது போன்ற பேருந்து நடத்துனரிடம் கேட்டபோது, இது போன்ற செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை கண்டித்தால் பேருந்து மீது தாக்கல் நடத்துவதாக நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இது போன்ற பேருந்தில் பயணம் செய்யும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் தெரிவிக்கும் போது, மாணவர்கள் மற்றும் பேருந்து பயணிகளின் நலனை மற்றும் அவர்களின் உயிரையும் கருத்தில் கொண்டு அரசு போதுமான பேருந்துகளை இயக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் காவல்துறையினர் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடும் மாணவர்களை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். போனா தொங்க தம்பி கால தொங்க விடு. போப்பா, அது எடுத்துதான் இருக்கப்போ.